பாலஸ்தீன் தான் அரபுகளின் கடைசி வாய்ப்பு. சுபஹானல்லாஹ். இந்த வசனத்தை கவனியுங்கள். அப்படியே அல்லாஹ் பலஸ்தீனை பற்றியே பேசுகிறார். பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க என்ன காரணம்? அவர்களோ, எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளியாக்குவாயாக, எங்களுக்காக உன்னிடமிருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்தருள்வாயாக, இன்னும் எங்களுக்காக உன்னிடமிருந்து ஒரு உதவியாளனை அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த வசனம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை காத்துக் கொண்டிருக்கும் பலஸ்தீனியர்கள் துஆ செய்தால் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கிறது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மில்லதுன்க வலியன். அல்லாஹ்விடத்தில் அந்த மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், மில்லதுன்க, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வலியன், பாதுகாவலனை அனுப்பு. வஜஅல்லனா, எங்களுக்கு ஆக்கிவை, மில்லதுன்க நசீரன், உன் புறத்திலிருந்து எங்களுக்காக ஒரு உதவியாளனையும் அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்று ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கொன்று குவிக்கப்பட்டு எதிர்த்து போராடக்கூட சக்தி இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பலஸ்தீனிய மக்களுக்காக நீங்கள் ஏன் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே கேட்கிறான். சுபஹானல்லாஹ். எனவே இதுதான் அல்லாஹ்வின் வாக்கு. பலஸ்தீனுக்கு அரபுகள் உதவி செய்யவில்லை என்றால், அவர்களுக்காக போர் செய்யவில்லை என்றால், இந்த உலகத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால் அவர்களின் அழிவு ஆரம்பமாகிவிடும். அவர்களின் இடத்தில் அவர்களை விட பிரம்மாண்டமான, அவர்களை விட வலிமை மிக்க, அவர்களை விட அல்லாஹ்வின் பாசத்தில் வெறியர்களாக மாறக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர்கள் இடத்தில் அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த கூட்டத்திற்கு தலைவராக தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அரபுகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அல்லாஹ் மாற்றி கொண்டு வரப்போகும், அல்லாஹ் நேசிக்கும் இந்த கூட்டம் யார்? காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சிந்தியுங்கள், கண்ணால் பார்ப்பதற்கு